ஹலோ குழந்தைகளே, மீண்டும் எங்கள் சேனலுக்கு வருக. புதிர்கள், சவால்கள் மற்றும் மகிழ்ச்சியை பரப்புவது பற்றிய மதிப்புமிக்க பாடம் நிறைந்த ஒரு அற்புதமான பயணத்திற்கு தயாராகுங்கள். அது மந்திர காட்டில் ஒரு அமைதியான மாலை. ரோஹனும் அவனது நண்பர்களும் மின்மினி பூச்சிகளின் மென்மையான ஒளியை ரசித்துக் கொண்டிருந்தபோது ஏதோ விசித்திரமான ஒன்றை அவர்கள் கவனித்தனர். மின்மினி பூச்சிகளின் ஒளி மங்கத் தொடங்கியது. துடிப்பான பூக்கள் தங்கள் நிறங்களை இழந்தன. பறவைகளின் மகிழ்ச்சியான பாடல்கள் அமைதியாகிவிட்டன. காடு தன் மாயாஜாலத்தை இழந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு சிறிய ஒளிரும் தேவதை அவர்கள் முன் தோன்றினார். தேவதை தன்னை லூமா, காட்டின் காவலாளி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டாள். காட்டில் ஆழமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த மந்திர கிறிஸ்டலாப்ஜாய் திருடப்பட்டதாக அவள் விளக்கினாள். அது இல்லாமல் காடு விரைவில் வாடிவிடும். படிகத்தை மீட்டெடுக்கவும் காட்டை காப்பாற்றவும் அவள் நண்பர்களிடம் கெஞ்சினாள். உதவி செய்ய தீர்மானித்து ரோஹன், பட்டி, கோப்பு மற்றும் தவளை படிகத்தை மீட்டெடுக்கவும் காட்டின் மாயத்தை மீண்டும் கொண்டு வரவும் ஒரு பணியை தொடங்க முடிவு செய்தனர். லூமா அவர்களுக்கு ஒரு வரைபடத்தை வழங்கினார். இது சவால்கள் நிறைந்த நதிக்கு வழிவகுத்தது. அங்கு நீரோட்டம் வேகமாகவும் வலுவாகவும் இருந்தது. அதை எப்படி கடப்பது என்று நண்பர்கள் யோசிக்க வேண்டியிருந்தது. அவர்கள் தொடர்ச்சியான மிதக்கும் மரங்களை கண்டுபிடித்தனர். ஆனால் மரம் வழுக்கலாகவும் மற்றும் விரைவாக நகர்ந்தது. தவளை ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. ஒவ்வொரு மரத்தின் நிலைத்தன்மையையும் சோதிக்க முதலில் குதித்தது. அடுத்து கோப்பு ரோஹனையும் பட்டியையும் வழிநடத்த குறுக்கே குதிக்க முடிவு செய்தது. இறுதியாக தைரியத்துடன் அவர்கள் வழியில் ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டு பாதுகாப்பாக அதை கடந்து சென்றனர். ஆற்றின் மறுபுறம் அவர்கள் மயக்கும் மரங்களின் பிரமைக்குள் நுழைந்தனர். மரங்கள் உயரமாக முறுக்கி கிளைகள் நகர்வது போல் இருந்தது. கிசுகிசுக்கும் குரல்கள் குழப்பமாக இருந்தன. பாதைகள் மாறிக்கொண்டே இருந்தன. ரோஹன் லூமாவின் அறிவுரையை நினைவு கூர்ந்தான். உங்கள் காதுகளால் அல்ல, உங்கள் இதயத்தால் கேளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு ரோஹன் ஒரு ஹம்மிங்பேர்ட் பாடலின் மங்கலான ஒலியில் கவனம் செலுத்தினான். ஒலியை தொடர்ந்து அவன் குழுவை பாதுகாப்பாக வெளியே அழைத்துச் சென்றான். மேலும் மரங்கள் பிரிந்தன. அவர்களின் பயணத்தின் அடுத்த பகுதியை வெளிப்படுத்த இறுதியாக அவர்கள் கிறிஸ்டல் குகையின் நுழைவாயிலை அடைந்தனர். ஆனால் அது 2 நிழல் உருவங்களால் பாதுகாக்கப்பட்டது. இருளில் ஒளி பரப்பக்கூடியவர்கள் மட்டுமே கடந்து செல்ல முடியும் என்று அந்த நிழல்கள் நண்பர்களுக்கு சவால் விட்டன. நண்பர்கள் தாங்கள் ஏந்திய விளக்கை ஏற்றினர். ஆனால் நிழல்கள் தலையை அசைத்தன. கோபுவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. சிரிப்பு நிறைந்த மகிழ்ச்சியையும் வேடிக்கையையும் ஒரு காட்சியை உருவாக்க முடிவு செய்தார். அதனால் நிழல்கள் ஒன்றுமில்லாமல் கரைந்து பாதையை திறந்தது. ஸ்படிகத்தை சுமந்து கொண்டு நண்பர்கள் மீண்டும் காட்டின் இதய பகுதிக்கு விரைந்தனர். லூமா ஆர்வத்துடன் காத்திருந்தார். அவர்கள் மகிழ்ச்சியின் படிகத்தை அதன் பீடத்தில் வைத்தபோது ஒளி அலை காடு முழுவதும் பரவியது. மின்மினி பூச்சிகள் பிரகாசமாக ஒளிர்ந்தன. பூக்கள் தங்கள் துடிப்பான வண்ணங்களை மீண்டும் பெற்றன. பறவைகள் மீண்டும் பாட ஆரம்பித்தன. காடு மீண்டும் ஒருமுறை உயிர் கிடைத்தது. விலங்குகள் சுற்றி திரண்டு தங்கள் துணிச்சலான ஹீரோக்களுக்காக ஆரவாரம் செய்தன. நண்பர்களின் தைரியம், கருணை மற்றும் குழுப்பணிக்காக லுமா நன்றி கூறினார். காட்டின் உண்மையான மந்திரம் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் மகிழ்ச்சியில் உள்ளது என்பதை அவர்களுக்கு நினைவூட்டியது. இதனால் குழந்தைகளே, ரோஹன், பட்டி, கோப்பு மற்றும் தவளை மீண்டும் மாயக்காட்டை காப்பாற்றினர். நாங்கள் ஒன்றாக வேலை செய்து கருணையையும் மகிழ்ச்சியையும் பரப்பும்போது எந்த சவாலும் பெரியதல்ல என்பதை அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தனர். இந்த சாகசத்தை ரசித்தீர்களா? உங்களில் பலர் எங்கள் கதைகளை விரும்புவதை நாங்கள் கவனித்தோம். ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை. மேலும் மாயாஜால கதைகளை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் மற்றும் அறிவிப்பு மணியை அழுத்தவும். உங்கள் ஆதரவு சாகசங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவுகிறது. அடுத்த கதையில் சந்திப்போம்.